நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற நாயனார் ஒளிப்புணல் சூழ் சாத்தமங்கை நீல நக்கற்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடிய திருநீல நக்க நாயனார். இந்த வரியில வரா மாதிரி சாத்தமங்கை, திருச்சாத்தமங்கை, இந்த ஊரு தான் அவரோட பிறந்த ஊர். திருநீலநக்க நாயனார் பிறந்தது இந்த திருச்சாத்தமங்கை, நன்னிலம் பக்கத்துல இருக்கு. இவர் ஒரு அந்தனர். இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இவரும் சரி இவரது மனைவியும் சரி சிவபக்தி அதிகமா இருக்கிறவங்க. இவர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற அயவந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கார். அந்த அயவந்தீஸ்வரர் தினமும் போய் கும்பிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வர்றது தான் இவரோட வேலை. இதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கார். இவரோட மனைவியும் பயங்கர பக்தி, இவர் கூடவே போறாங்க, தினமும் பண்றாங்க இந்த வேலையை. இந்த கோயில பத்தி சொல்லணும்னா, இந்த கோயில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோயில். ஏன்னா அயவந்தீஸ்வரர் இந்த பேர்ல வரா மாதிரி இது ஒரு பிரம்மன் வழிபட்ட ஸ்தலம். அது மட்டும் இல்ல, இதே கோயில் தான் ராவணனும் மண்டோதரியும் வணங்கியதா சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பழமையான கோயில். இப்ப நம்ம திருநீலநக்க நாயனார் என்ன பண்றாருன்னா, தினமும் போறார், பூஜை பண்றார், அபிஷேகம் பண்றார், பூஜை பண்றார், வரார். இப்படி ஒரு நாள் அவர் போகும்போது பூஜை பண்ணலான்னு போறாங்க. அப்ப ஒரு சிலந்தி லிங்கத்து மேல விழுது. அதை பார்த்து இவரோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு ஊதிடுறாங்க. இறைவனுக்கு வலிக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஊதிடுறாங்க. அப்ப எப்படி நீ இந்த மாதிரி எச்சில் படலாம், எப்படி இந்த மாதிரி நீ ஊதுவ, உன் எச்சில் பட்டிருக்குமே அப்படின்னு அவர் கோவப்பட்டு அவரோட மனைவியை பார்த்து சொல்றார், நான் உன்னை புறம் தள்ளுகிறேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு காரணத்துக்காக மனைவியை ஒதுக்கி வச்சிடுறாரு. சொல்லிட்டு கடகடன்னு போயிடுறாரு வெளியில. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கோயில் வெளியிலே நிக்கிறாங்க. ஏன்னா இப்ப வீட்டுக்கும் போக முடியாது, அங்கேயே நிக்கிறாங்க. நடையும் சாத்திட்டாங்க. இவர் போறார், வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கிட்டார். கனவுல சிவன் வரார். உடம்பெல்லாம் கொப்பளம். இறைவா, இது என்ன சோதனை, உனக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப பார்க்கும்போது இது என்ன இங்க மட்டும் கொப்பளம் இல்லை, மீது எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறார். அப்போ இறைவன் சொல்றார், இதுதான்பா உன் மனைவி ஊதின இடம், இந்த ஒரு இடம் தவிர மீது எல்லா இடத்துலயும் கொப்பளம் ஆயிடுச்சு, நீதான் அவளை முழுசா ஊத விடலையே அப்படிங்கிறார். அப்பதான் அவருக்கு தான் பண்ணது தப்புன்னே தெரியுது. கடகடன் எந்திரிச்சு கோயிலுக்கு போறார். மனைவி வெளில நிக்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ரெடியா வராங்க. இவரை பார்த்த உடனே இவரு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்டு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு அப்படிங்கிறார். இது இறைவன் அவருக்கு காமிச்ச ஒரு திருவிளையாடல். இது மட்டும் இல்ல, இவர் என்ன பண்றாருன்னா, திருஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்படுறார். திருஞான சம்பந்தர் இந்த மாதிரி வராரு இந்த கோயிலுக்கு. வரும்போது அவர் கூட நிறைய அடியார்களும் வராங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிற ஒரு அடியாரும் வராரு. நம்ம திருநீலநக்க நாயனார் என்ன பண்றாருன்னா, எல்லாரையுமே சமமா கவனிக்கிறார். இவர் வரார், திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் வரார், அவரையும் சமமா கவனிக்கிறார். ஏன் இதுங்க சொல்லணும் அப்படின்னா, அப்பெல்லாம் குலத்துக்கு ஏத்த மாதிரி மரியாதை தர பழக்கம் இருந்தாலும், சைவ சமயத்துல அடியார்கள் அனைவரும் ஒருவரே அப்படின்ற ஒரு மரபு இருந்துச்சு. இங்க திருஞான சம்பந்தர் என்ன பண்றாருன்னா, வரார், பூஜை பண்றார், பண்ணிட்டு அடுத்தது நான் இந்த மாதிரி இந்த ஊருக்கெல்லாம் போக போறேன் அப்படின்றார். அவரோட அந்த டிராவலை கேட்டு கேள்விப்பட்ட உடனே இவர் நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படிங்கிறார். இல்லப்பா, நீங்க இரு, அயவந்தீஸ்வரரை கவனி, உனக்கு அதுதான் வேலை, நீங்க தொடர்ந்து நற்பணி செய் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் போயிடுறார். அப்படிப்பட்ட ஒரு கேப்ல திருஞான சம்பந்தரோட நட்பு ஏற்பட்டது. எப்படிப்பட்ட நட்புனா, திருஞான சம்பந்தர் அவரோட கல்யாணத்துக்கு இவரை கூப்பிடுறார். அந்த கல்யாணம் நல்லூர் பெருமணம் அந்த ஊர்ல நடந்துச்சு. அந்த கல்யாணம் நடந்தப்போ
திருஞான சம்பந்தர் கல்யாண கோலத்தில் தான் சிவலோக பதவி அடைஞ்சார். அவரு கூடவே நிறைய பேர் அடைஞ்சாங்க. அதுல நம்ம திருநீலநக்க நாயனாரும் ஒருத்தர். இதுதான் இவரோட கதை. இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.